எதிர்க்கட்சி உறுப்பினர்களை எதிர்க்கட்சியின் குரலை அடக்க வேண்டும் என்று முயற்சி. நாடாளுமன்றத்திலையும் பேசப்படுவது கிடையாது. அதே போல நிதி ஆயோக் கூட்டத்திலையும் பேசப்படுவது கிடையாது. ஏதாவது பேசினா வழக்கு போடுவது. இதெல்லாம் எதிர்க்கட்சிகளை ஒடுக்க வேண்டும், எதிர்க்கட்சிகளின் குரலை ஒடுக்க வேண்டும். முதலமைச்சர் 5 நிமிஷம் பேசியிருக்காரு, இன்னும் 10 நிமிஷம் பேசணும்னு விரும்பினா ஏன் அனுமதிக்கக்கூடாது? ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி வாரத்தில் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங்கை நடத்திருக்கோம், இன்டர் ஸ்டேட் கவுன்சில் மீட்டிங்கை நடத்தியிருக்கோம். அதில் குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி வருவார். எனக்கு இன்னும் சித்திரம் பளிச்சுன்னு நினைவில் இருக்கு. விஞ்ஞான் பவனில் அவர் முன் வரிசையில் இந்த வலது பக்கம் ஓரத்தில் உட்காந்து அவருக்கு மைக்கு தரும்போது அவர் 20 நிமிஷம் 15 நிமிடம் 20 நிமிஷம் 25 நிமிஷம் உரையாற்றி எனக்கு பூர்ணமாக நினைவிருக்கிறது. அவரை யாரும் குறுக்கிடலை, நிறுத்துன்னு சொல்லுங்கள். எதிர்கட்சி முதலமைச்சர் பேசினார், 5 நிமிஷம் பேசினாங்க, 10 நிமிஷம் பேசினாங்க, 15 நிமிஷம் பேசினாங்க. அது கண்டிக்கத்தக்கது. எதிர்கட்சிகளை ஒடுக்கும் அப்படிங்கிறது தெளிவாக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.